பச்சை மலை மீது உன் லீலை. ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங், மதிய வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்கள் செல்வியக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம என்னென்னா திடீர்னு ஒரு சமையல்ன்ற மாதிரி நேற்று ஈவினிங் என்ன செய்யறதுன்னு தெரியலங்க. வீட்டில் புதுசாக மாவு அரைச்சோம், அதாவது இட்லி மாவு அரைச்சோமா, அதை வச்சு ஒரு பால் பணியாரத்தை போட்டுருவோன்னு போட்டாச்சுங்க. இதுதாங்க நம்ம வீட்டு டிஷ்ஷு, வேறு ஒன்றும் கிடையாது. நான் வித்தியாசமாக எதுவும் செய்யலை, நம்ம வீட்டில் செய்கிற டிஷ்ஷு. அது மாவை வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தோங்க. நல்லா இருந்ததுங்க. நாங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டதும் பிள்ளைங்கள்லாம் செமையாக இருக்குமா, இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டாங்க. நல்லா இருந்ததுங்க. அதாவது இட்லி மாவை நம்ம என்னென்னா இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்து வச்சு ஆயிலில் போட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக போட்டு புரட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதுதான். தேங்காய் பால் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்க வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயம். வேறு எதுவுமே பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம பால் பணியாரம்னு பெருசாக தேடி கடையிலலாம் தேடி போகிறோம். ஆனால் இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேங்க, செமையாக இருந்தது. தேங்காய் பாலில் போட்டு உடனே எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், அது இருக்குது பாருங்கள், அதோட அருமை செமையாக இருந்ததுங்க. கடையில் போய் என்னென்னமோ வாங்கி தரோம், இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் வச்சு சூப்பராக இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ஹெல்த்திங்க. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு இந்த ரெசிபியை சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ எவ்ரிவன். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? பாய் பாய், see you.